எடுத்துக்கொள்ளலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து நாளில் என்ன அதிசயம் நடந்தது? எகிப்துல புறப்பட்ட நாளில் என்ன அதிசயம் நடந்தது? அன்றைக்கு புறப்பட்ட நாளிலே அவர்கள் செங்கடல் அண்டையிலே வந்து நின்றார்கள். நிற்கும் பொழுது பின்னாலே சத்துரு, முன்னாலே செங்கடல். போகிறதற்கு வழி தெரியவில்லை, வழி இல்லை. வழி தெரியவில்லை என்கிறதை விட வழி இல்லை. அந்த சூழ்நிலையில ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தீர் என்று மோசையை பார்த்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். மோசே என்ன செய்வது என்று தெரியாதபடி ஆண்டுடைய சமூகத்தில் போய் அவன் விழுகிறான். தேவ சமூகத்தில் அவன் முகங்கு புறப்பட ஆண்டுடைய சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ போ, உன் கையில் இருக்கிற கோலை என்ன செய், நீ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். அப்படியே அவன் என்ன செய்தான்? கோலை நீட்டினான். கோல் நீட்டப்பட்ட உடனே செங்கடல் என்ன செய்தது? ரெண்டாக பிளந்தது. ஆண்டவர் சில சமயத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகளிலே அவர் ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒன்று சொல்லுவார். முன்னாலேயும் போக முடியவில்லை, பின்னாலேயும் போக முடியவில்லை. பின்னாலே எகிப்தின் சேனை, முன்னாலே கடல். இப்பொழுது ஆண்டவரை என்ன செய்யட்டும்னு கேட்டா கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ கையில் இருக்கிற கோலை என்ன செய், நீட்டு. ஆண்டவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ரொம்ப சில சமயத்தில் நமக்கு புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கும். தேவன் நமக்கு மிக எளிதான காரியத்தை அவர் செய்யும்படி சொல்லுவார். பிரச்சனை பெரிதாக இருக்கும், ஆனால் அதை கர்த்தர் நம்மை கொண்டு எளிதான முறையிலே அதை நிவர்த்தி செய்யத்தக்கதாக நம்முடைய கையிலே ஆண்டவர் என்ன செய்வதற்கு வேண்டிய கிருபையை தருவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லையா? ஆண்டவரை செய்திருக்கலாம் இல்லையா? கர்த்தர் என்ன செய்திருக்கலாம்? ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொல்லுங்க, நான் இந்த செங்கடலை ரெண்டாய் பிளக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கள், நடந்து போங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பிரச்சனைகளிலே அவர் அற்புதத்தை அவர் செய்ய, அதிசயத்தை அவர் நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய தேவன் அதிசயத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் அதிசயத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் என்ன அவர் செய்கிறார் என்றால், நம்மை கொண்டே அவர் நம்மை உபயோகப்படுத்தி அவர் சந்தோஷப்படுகிறார். நம்மை உபயோகப்படுத்தி சந்தோஷப்படுகிறார். இப்போ மோசே என்ன சொல்லியிருப்பான்? நான் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் அப்படி சொல்லவில்லை. அவன் நம்மை போல அல்ல. அவன் நம்மை விட he was a man of maturity. அவன் மிகவும் பக்குவம் அடைந்தவன். நம்ம வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அநேக காரியங்கள் அவர் செய்வார், நம்மை கொண்டு அவர் செய்வார். ஆனால் அதனுடைய அந்த கிரெடிட், அதனுடைய என்ன சொல்லுவது, அதனுடைய புகழ்ச்சியை, மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் தான் அதை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் அதிசயம். அப்ப அந்த அதிசயமான நாமத்தை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். அந்த அதிசயத்தை அவரே செய்ய முடியும். அநேக அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அந்த நாமத்தை கொடுத்து, நம்மிடத்தில் நாமத்தை கொடுத்து நம் மூலமாக அதிசயங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அதனால்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது நம்ம நாமத்தில் அல்ல, பாஸ்டர் நாமத்தில் அல்ல, இயேசுவின் நாமத்தில் நாம் கை வைத்து பிசாசை போ என்று சொல்லும் பொழுது பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை பெறுவார்கள். அதே போல வியாதி உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தில் வியாதியே போ என்று சொன்னால் வியாதி போகும், போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கையை வைத்து ரொம்ப நேரம் அதிக நேரம் அழுத்தி அசைத்து எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அறையில் ஜெபம் பண்ணா அரங்கத்தில் என்ன செய்தா போதும், கையை நீட்டினா போதும், கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அறையில் ஜெபம் பண்ணா மேடையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதெல்லாம் என்னதான் கையை நீட்டினாலும் அற்புதம் நடக்கவே நடக்காது. அப்படி நாமத்தில் பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது, வியாதிகள் சுஸ்தமடையும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சீசர்களை பார்த்து சொன்னார், அதாவது உங்களுடைய நாமங்கள், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்கள், சந்தோஷப்படுங்கள். பிசாசுகள் துரத்தப்படுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சந்தோஷப்பட வேண்டாம் என்று சொன்னார். அருமையான விதமாய் பிசாசு துரத்தப்படுகிறது, வியாதி சுகமாகிறது என்னால் நடந்தது என்று ஒருபோது நாம் சொல்லாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. We should never take the glory of God. நாம் ஒருபோதும் தேவனுடைய அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மகிமை வேறு யார் கொடுக்க மாட்டார். அப்படி தேவனுடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் உடனே கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும். தேவன் நம்மை பலமாய் உடனே என்ன செய்வார், அவர் கரம் நம்மேல் வந்து நம்மை சில சமயத்தில் அழித்து போடும். மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருபோதும் கர்த்தர் அவர் செய்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்திருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிகவும் தாழ்மையோடு நாம் மறைந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 91ஆம் சங்கீதத்தில் என்ன படிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். மறைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து கண்மலையின் மேல் என்ன செய்வார், உயர்த்துவார். தீங்கு வருகிற சமயத்திலே அற்புதங்கள் நடக்கும் பொழுது, அதிசயங்கள் நடக்கும் பொழுது, ஒருவேளை நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் நடந்திருக்கிற 40 நாட்கள் நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் ஆகவே அற்புதத்தை செய்தார். இல்லை, அந்த 40 நாட்கள் நம்முடைய உபவாச ஜெபத்திற்கு மகிமையை கொடுத்து விடுகிறோம். நான் செய்தேன், என் ஜெபம், என் ஜெபத்தினாலே, என் பக்தியினாலே என்னால் இது நடந்தது. இது ஒருபோதும் சொல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் சொன்னேன் பாருங்கள், இங்கே இதற்கு தேவை இந்த மெச்சூரிட்டி, முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர்கள் என்ன செய்வார் என்றால் எல்லா காரியங்களும் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க பாருங்க. முதிர்ச்சி இல்லைன்னா எல்லாத்திலையும் அவசரப்பட்டு எதையாவது பேசி விடுவார்கள், எதையாவது செய்து விடுவார்கள். இந்த நிலைமைக்கு இந்த மோசே இவன் பக்குவப்பட்டவனாக மாற காரணம் என்ன என்பதை கவனிக்கும் பொழுது, அவன் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையிலே, அவன் கலாசாலையிலே, அவன் பலவிதமான பட்டங்களை படிப்புகளை முடித்து பட்டங்களை பெற்று அவன் மிகவும் திறமையுள்ளவனாக, அடுத்தது சிங்காசனத்திலே உட்கார்வதுதான் மிச்சம். அந்த எகிப்தின் ராஜாவாக வரக்கூடிய அந்த நிலைமையிலே பக்குவப்பட்டவன். அதாவது என்ன பக்குவம், உலக பிரகாரமான ஒரு பக்குவம் இருக்கிறது. 2 விதமான அறிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னவென்றால், ஒன்று படிப்பறிவு, இன்னொன்று பட்டறிவு. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? படிப்பறிவு, இன்னொன்று பட்டறிவு. எவ்வளவுதான் டாக்டரேட் முடித்திருந்தாலும், என்னதான் பல அனுபவங்கள் இருந்தாலும், ஒரு பெரிய சபையினுடைய ஒரு போதகராக நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த சபையிலே இந்த சபையை நடத்துவதற்கு இன்னொருவர் இங்கே நியமிக்கப்படுகிறார் என்றால், அவர் எம்டியூ முடித்திருக்கிறார், எம்டிஹெச் முடித்திருக்கிறார், இல்லை டாக்டரேட் முடித்து விட்டார் அதில் என்று சொல்லி நிறைய பட்டங்கள், டிடி, பிடி, நிறைய பட்டங்கள் இருக்கலாம். அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு இங்கே நின்றால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை வருஷம்? 79 இருந்து விசுவாசிகளால் பட்ட அறிவு, சோத்திரம், அவங்களால பட்ட அறிவு. 79 முதல்ல எனக்கு கைக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசிகள் யாருண்டா, எல்லாமே பயங்கரமான சிங்கங்கள். சிங்கம், புலி, கரடி, ஓநாய்களை தான் கத்து என் கையில் கொடுத்தார். எல்லாம் சாதாரணமான கிராமத்து ஆட்கள் கிடையாது.
எல்லாமே என்னன்னா படித்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள். விசுவாசிகளால் அடைந்த பாடுகள், சபையில எப்படி இருப்பாங்க விசுவாசிகள் அப்படிங்கிற கள்ள சகோதரர்கள் வந்த மோசங்களிலும் பவுல் சொல்றார் பாருங்க. கள்ள சகோதரர்கள் இருப்பார்கள், விசுவாசிகள் பல தரப்பட்டவர்கள் இருப்பார்கள். அது எல்லாத்தையும் பார்த்து பழகி புரிந்து நிர்வாகம் எப்படி பண்ணணும் சபை என்று சொன்னால், சபையில 5 காரியங்களை கர்த்தர் எனக்கு கையில் கொடுத்தார். ஒன்று என்னவென்று சொன்னால் ஜெபம், 2வது சுவிசேஷ பிரபல்யம், 3வது பயிற்சி இல்லைன்னா கேரிங், அல்ல 4வது கேரிங், 3வது பயிற்சி, 4வது பராமரிப்பு, 5வது நிர்வாகம். இந்த 5 காரியங்களும் சரியாக கற்று தேர்ந்த ஒருவர் தான் ஒரு சபையை நன்றாக நடத்த முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால நல்ல விதமாக உலக அறிவு இருக்க வேண்டும், ஜெனரல் நாலேஜ் இருக்கணும். அதே போல படிப்பறிவு இருந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். படிப்பறிவு இருப்பது என்ன ரொம்ப நல்லது. பவுல் அப்போஸ்தலனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பவுல் அப்போஸ்தலன் சாதாரணமான ஆள் அல்ல. அவனுடைய அந்த அறிவை, உலக பிரகாரமான அவனுடைய படிப்பறிவை கமாலியலின் பாதத்தில் கற்றுக்கொண்டவன், பெரிய கல்விமான். ஆனா பேதுருவுடைய நிருபத்திற்கும் இந்த பவுலுடைய நிருபத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் காண முடியும். பவுலுடைய நிருபம் எல்லாம் தத்துவங்கள் நிரம்பியது. நான் சிறு வயதிலிருந்தே வேதத்தை படிக்கிறேன். இந்த பவுலுடைய தத்துவம் எனக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பித்திருக்கிறது. சாக போற நேரத்தில் தான் பாருங்க, இவ்வளவு நாள் அதை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அப்படின்னா அவருடைய தப்பல்ல, என்னுடைய தவறு தான். எந்த அளவுக்கு நாம், அதுதான் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், எபிரேயர் நிருபத்தை காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள், கேள்வியில் மந்தமாய் இருக்கிறீர்கள். பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். மெல்கிசேதேக்கை குறித்து பேசலாம் சொன்னவர் சொல்லாமலே நிறுத்திவிட்டார். இப்போ அவர் யார் என்று இப்போ நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். தெரிந்தவரையிலையும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மெல்கிசேதேக்கு யார்? அவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென். அவர் வார்த்தையானவராக வெளிப்பட்டவர், கர்த்தருடைய தூதனான வெளிப்பட்டவர். அவர் தான் என்னவென்று சொன்னால் நித்தியமான பிரதான ஆசாரியர். கரங்களை விட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் லேவியினுடைய முறையிலே வந்தவர் அல்ல, ஆரோனுடைய வழியிலே வந்தவர் அல்ல, நித்திய பிரதான ஆசாரியத்துவத்தை உடையவராக வந்தவர். அந்த சப்ஜெக்ட் வேற. ஆகவே இந்த விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து சொல்லி இருக்கும் பொழுது புரிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறது. விதமாக வேதத்தினுடைய அறிவு நமக்கு தேவை. உலக பிரகாரமான நல்ல படிப்பறிவுகள் நமக்கு இருந்தால் அதுவும் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பக்குவத்தை கொடுக்கும். வேதத்தில் நல்ல அறிவு, உலக பிரகாரமான அறிவு. ஒன்றும் படிக்காதவர்களுக்கும் நன்றாக உயர்ந்த படிப்பு படித்தவர்களுக்கும் 2 பேரையும் நம்ம பார்க்கும் பொழுது 2 பேருடைய அவருடைய பக்குவப்பட்ட நிலைமை வித்தியாசமா இருக்கும். அவங்க கொஞ்சம் பக்குவமா பேசுவாங்க, கொஞ்சம் கரடுமுரடா பேசுவாங்க. பேதுரு பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், பவுல் பேசுறது இன்னொரு விதமாக இருக்கும். ஆகவே படிப்பறிவு என்பதும் மிக மிக முக்கியமானது. ஆனால் பட்டறிவு அப்படிங்கிறது அதாவது வாழ்க்கையில பல விதமான அனுபவங்களுடாய் பெற்றுக்கொள்கிற அறிவு. பல தோல்விகள், பல மேடுகள், பள்ளங்கள் ஊடாய் கடந்து செல்லும் பொழுது அடைகிற அனுபவங்கள். நான் சொன்னேன், மோசே அவன் 40 ஆண்டுகள் அவன் அங்கே கலாசாலையிலே படித்து கற்று தேர்ந்து அவன் ஒரு ராஜாவாக வேண்டிய நிலைமையில் அவன் இருக்கிற சமயத்தில் அவன் ஓடி போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் செய்ததான தவறு அல்லது கர்த்தர் அவனை தவறு செய்ய வைத்தார். என்ன சொல்வது, சில சமயத்தில் கர்த்தரே நம்மை தவறு செய்ய வைப்பாரோ, சில சமயத்தில் ஆண்டவர் அப்படி செய்யக்கூடும் என்று நினைக்கிற தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஏதோ ஒரு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சில காரியங்களை தவறு போல அல்லது தவறாகவே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தவறை செய்தது அவர் மோசே செய்தது கர்த்தர் செய்ய வைத்தார் என்று நியாயப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் அதே வேளையில் அங்கே மோசே அவனை கொன்றது நியாயமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை மட்டுமில்லை, அத்தனை எகிப்தியரையும் கொன்றிருந்தாலும் தப்பே கிடையாது. அந்த விதத்தில் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் எத்தனை பேரை கொலை செய்ய பவிதமாக அநியாயமாய் அடிக்கிற சமயத்தில் இவனால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. நியாயம் செய்தான். நியாயம்தான் அவன் செய்ய போனான். அவன் நியாயம் செய்ய போனதுனால நல்லதை செய்கிற சமயத்தில் சில சமயத்தில் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. அருமையானவர்களே,
அந்த விதமாக அந்த எகிப்தியனை, இஸ்ரவேலனை அடிக்கிறதை பார்த்து அந்த எகிப்தியனை என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் அடித்து கொன்று மணலிலே புதைத்து விட்டான். பழைய ஏற்பாட்டின்படி அவனுக்கு தெரிந்த விதத்திலே அன்றைக்கு எகிப்தினுடைய நிலைமையிலே அது சரியாக இருந்தாலும், ராஜாவுக்கு தெரிந்தால் அவர் என்ன செய்வார்? கோபப்படுவார். ஒருவேளை ஒரு இஸ்ரவேலனை இவன் அடித்து கொண்டிருந்தால் ராஜா கோபப்பட மாட்டார். என்றால் அவர்கள் பிடிக்காது, அவர்களுக்கு இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எகிப்தியன் நியாயப்படி கூட என்ன செய்யக்கூடாது? தண்டிக்கப்படக்கூடாது என்பதிலே அந்த ராஜா அவன் கவனமாயிருந்தான். ஆகவே இவன் நம்முடைய ஆள், எப்படி அவன் ஒரு எகிப்தியனை அடித்துக் கொள்ளலாம்? இஸ்ரவேல் ஜனத்துக்காக வேண்டி இவன் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு சாதகமாய் செயல்படுகிறானே என்று சொல்லி ராஜா அவன் கேள்விப்பட்டு இவன் மேல் கோபத்தோடு கூட இவனை கொல்லும்படி வகை தேடினான். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? அந்த ஊரை விட்டு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. மீதியான் தேசத்துக்கு அவன் ஓடி போனான். மீதியான் தேசத்துக்கு அவன் ஓடி போய் அங்கே ஒரு கிணற்றண்டில் உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் சகோதரிகள் அங்கே வருகிறார்கள். அந்த சகோதரிகள் ஆடுகளை மேய்த்து தண்ணீர் காட்டும்படி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவள் உதவி செய்கிறான். அங்கே உதவி செய்திருப்பாடு அவர்களுக்கு என்னவென்றால் என்னன்னா ஒரு பாசம், வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே போகிற சமயத்தில் ராஜகுமாரன் கிடைச்சா ஒருத்தன் விடுவானா? சும்மா வீட்டில் வர பெண்கள் இருக்கிறாங்க, பெற்ற பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. சரி, இவன் வேலையாகவும் வச்சுக்கலாம், நாளைக்கு மருமகனாக ஆக்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவன் ரொம்ப புத்திசாலியா என்ன செய்தான் என்றால் அங்கே வைத்து கொண்டான். இவனுக்கும் என்னன்னா போறதுக்கு வழி தெரியாம இருக்கிறவனுக்கு கிடைச்சது பாருங்க ஒரு வாய்ப்பு. இந்த நிலைமையில கொஞ்சம் ஒரு வேறு விதத்தில் ஆண்டவர் என்னையும் நடத்தி போறதுக்கு வழி தெரியாம இருந்ததான இடங்களை கத்த அற்புதமா என்னை ஊழியத்திலே வழி நடத்தி வந்ததான சாட்சிகள் ஏராளம் உண்டு. அதை ஒரு பெரிய போதர் சில நாட்களுக்கு முன்பதாக என்னை பார்த்த போது பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், நீங்க இதெல்லாம் கட்டாயம் ஒரு புஸ்தகமா எழுதலாமே என்றார். பெரிய போதகர் அவர் புஸ்தகமா எழுதலாமேன்னு சொன்னார். அவ்விதமாய் புஸ்தகமாய் எழுதுவதற்கு தேவன் நடத்தி வந்ததான அதிசயமான வழிகள் ஏராளம் உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்க வாழ்க்கையிலையும் அப்படி ஏராளமான அதிசயமாய் தேவன் நடத்தி வந்த வழிகள் உண்டு என்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அதிசயமாய் தேவன் நடத்தி வந்த வழிகளை நினைத்து எத்தனை பேர் கர்த்தரை இன்றைக்கு ஆராதனை செய்தீர்கள்? இன்றைக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் என்றால் எதற்காக? ஏன் துதிக்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை பாடுகிறோம், அவரை புகழுகிறோம்? எதற்காக என்றால் கர்த்தர் நம்மை அவர் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்படினால் அவருடைய அதிசயங்களை என்ன செய்ய வேண்டும்? நினைத்து நாம் துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம சும்மா கையை கட்டி நின்றுட்டு போகக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நடத்தின வழிகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ எனக்கு செய்த அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். சில ஆட்கள் நின்ன உடனே என்ன சகோதரிகள் முக்காடு போட்டுக்க தெரியாது, அப்படியே நின்று என்ன செய்யுங்க, குனிஞ்சே நிற்பாங்க. என்னத்தை பண்ணீர் நீர்? எனக்கு ஒன்றுமே பண்ணலை. நீர் என்ன பண்ணீர்? ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே நிற்பாங்க, புலம்பிகிட்டே நிற்பாங்க. சகோதரமார் என்னன்னா நமக்கு அப்படி குனிஞ்சு நிற்கிறத பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கும் ஆண்டவருக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருப்பார்கள், புலம்பி கொண்டிருப்பார்கள். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே ஒருத்தரை பார்த்து பிரதர் சிஸ்டர் அப்படின்னு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அவங்க பிரச்சனையே பேசுவாங்க. நீ உன்னுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் சொல்லலாம், வேண்டாம் என்பதல்ல. ஆனால் இங்கே தேவ சமூகத்தில் ஆராதனை நேரத்தில் சொல்லுகிறத விட நீ என்ன செய்ய, தனியாக விட நாள் இருக்கும் பாருங்க. அந்த நாட்கள் அந்நாளை போல இங்கே என்ன பின்னால் ஒரு ஹால் இருக்கு, எங்கேயா முழங்கால் படி போட்டு வெகு நேரம் கண்ணீர் விட்டு உங்க பாரத்தையும் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, இல்லை என்றால் வீட்டில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அதிகாலையில் கர்த்தரை தேடும் பொழுது, உபவாசித்து 2-3 நாட்கள் ஜெபிக்கும் பொழுது, ஊராம் போய் பிரச்சனை சொன்னோம் பாருங்க. அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு முழங்காலை நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஆலயத்துக்கு வரும் ஆராதனை வருகிற சமயத்திலே நாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நன்றி 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 என்று சொல்லி கர்த்தரை அவர் செய்த அதிசயங்களுக்காய் நன்றி சொல்ல வேண்டும். 2 காது கொடுத்திருக்கிறார்ல, மூக்கு நேரா இருக்கு பாருங்க. ஆண்டவர் நம்ம பிறக்கும் பொழுதே எல்லாம் நீட்டா வச்சு இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கார் பாருங்க. இது மாபெரும் அதிசயம், மாபெரும் அதிசயம், இது மாபெரும் அதிசயம், இது மாபெரும் அதிசயத்தை உணர்கிறீர்கள். கரங்களை கொட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 கை, 2 காது, 2 காதுகள், 2 கண்கள், இப்படி எல்லாம் கர்த்தர் சரியா அருமையா படைத்திருக்கிறாரு. இதுக்கு இடையில கருப்பா படைச்சிட்டாராம். என்னதான் செஞ்சாலும் ஜனங்களுக்கு திருப்தியே வராது. ரொம்ப வெள்ளையா படைச்சா வெள்ளையா படைச்சிட்டான்னுவாங்க. வெள்ளையா படைச்சவங்ககிட்ட கேளுங்க, கருப்பு எனக்கு இஷ்டங்காங்க. வெள்ளைக்காரன் வந்து வெயில உட்கார்ந்து கருப்பாக்குறான். இங்க இருக்கிறவன் என்ன செய்யறான், வெள்ளை ஆக்குறான். என்னெல்லாம் வாங்கி போட்டு வெள்ளையாக்க பார்க்குறான். இந்த மாதிரி நமக்கு திருப்திங்கிறது வரவே வராது. என் நிலைமையிலும் எல்லா நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. அதுதான் முதிர்ச்சியான அனுபவம், அதுதான் பக்குவப்பட்ட நிலைமை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த மூக்குக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டு கொடுத்துரு மூக்குக்காக, மூக்கை தொட்டு சொல்லுங்க, இந்த மூக்குக்காக ஸ்தோத்திரம். இது ரொம்ப சப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லாதுங்க. மேல திரும்பி இருந்துன்னா கொஞ்சம் வருத்தப்படலாம். மேல வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க. கொடை பிடிச்சிட்டு போனா கூட தண்ணி உள்ளுக்கு வரத்தான் செய்யும். ஆண்டவர் அருமையா நேரம் வச்சிருக்காரு. கொஞ்சம் அது சப்பையா போனா என்ன, கொஞ்சம் நீண்டு இருந்தா என்ன, அதை பத்தி எதுக்கு கவலைப்படுறீங்க? கொஞ்சம் முடி குறைஞ்சு போனா என்ன, ஆண்டவர் கையும் காலும் நல்லா கொடுத்து நேர்மையா அருமையா படைத்து வச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்பின் அதிசயம். ஹல்லேலூயா. அருமையான விதமா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு முதிர்ச்சி வரும்னா என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நன்றி, செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். மகிமை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அது மாத்திரமல்ல, we will always grateful to what we have received from the Lord. என்னெல்லாம் பெற்றுக்கொண்டோம் அவைகளெல்லாம் அவற்றுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார் அல்லவா? அதிசயமா உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை கொடுத்தார். அதிசயமா திருமணத்தை நடத்தினார். திருமணம் நடத்தி முடிச்சோன்னா நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். ஆண்டவர் என்னென்ன கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தவைகள் கிடைத்தவைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இனி நீங்கள் அதிசயங்களை எதிர்பார்க்க வேண்டாம் ஆண்டவரிடத்திலிருந்து. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆடையை கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை. எப்போ நன்றி சொன்னாங்களா? அவங்க ஸ்தோத்திரம் சொன்னாங்களா? தேவனே உமக்கு ஆராதனை சொன்னாங்களா? செங்கடல இருந்து வெளியே வரும்பொழுது ஒரு பாட்டு, அதோட போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எங்கேயாவது பாட்டு நடனம் இல்லவே இல்லை. உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடிக்கு என்ன செய்ய வேண்டிய? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். குளிக்கும் போது கூட நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஸ்தோத்திரம் இல்லை, நன்றி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இந்த தண்ணி பாதியில நின்னா என்ன நிலமாகும்? சோப் போட்டு முடிஞ்ச ஒருபாடு தண்ணி நின்று போச்சு. என்ன பண்றது? எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணியுடைய அருமை சென்னையில் இப்போ மக்கள் பட்ட அவஸ்தையில நீங்க புரிஞ்சிருப்பீங்க. எல்லா இடமும் தண்ணி, ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் அருமையா நமக்கு போதுமான தண்ணீரை கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய அதிசயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சும்மா போய் தண்ணியை ஊற்றிட்டு வந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? குளிக்கும் போது ஸ்தோத்திரத்தோட நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு, இவ்வளவு தண்ணி கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அதை நான் செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடும் போது முதல்ல உட்கார்ந்து ரொம்ப நேரம் ஜெபம் எல்லாம் அப்படி பண்றது இல்லை, கொஞ்சம் பசியா இருக்கும் பாருங்க. அதனால 2 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டே சாப்பிடுவேன். ஆண்டவரே இது எனக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு இல்லப்பா என்று சொல்லி நன்றி உணர்வோடு சாப்பிடுகிறது என்றே வழக்கமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஒவ்வொரு நிலைமையில ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருக்கு நினைத்து நன்றி சொல்லாமல் இருப்பதே கிடையாது.
கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாத்ரூம்லேயும் நன்றி சொல்லணும், டாய்லெட்லையும் நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ அது அசுத்தமான இடம், பரிசுத்தம், அங்கே வந்து ஆண்டவர் நடக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. அங்கேயும் கர்த்தரை நான் நன்றி சொல்ல, ஆண்டவரே எல்லா அவயவங்களும் உறுப்புகளும் நன்றாய் செயல்படுகிறதுக்காக உமக்கு நன்றி. அதிசயமாய் படைத்த தேவன் இந்த அவயவங்கள் அதிசயமாய் இயங்கி கொண்டிருக்கிறது. குடல் உறுப்புகள், இதயம், கிட்னி, அதாவது சிறுநீரகம், அதே போல லங்ஸ் எல்லாமே நன்றாய் இயங்கி கொண்டிருக்கிறதே. நம்ம ஆண்டவருக்கு அந்த ஒவ்வொரு நேரமும் நன்றி 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 என்று சொல்லணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும், அதிசயங்களை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வாருங்கள். சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வந்து ஆண்டவர் நன்றியோடு புகழ வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பாட்டுக்கள் நன்றி செலுத்துகிற பாட்டுகளாக இருக்க வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்துகிற பாட்டுகளாக இருக்க வேண்டும். பாடுற நேரத்திலையும் சரி, எந்த நேரத்திலையும் சரி, நன்றி உணர்வோடு நாம் தேவ சமூகத்தில் இருந்து நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதிசயங்களை காணும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயங்களை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் அவர் செய்யத்தக்கதாக நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் இவ்விதமாக அதிசயமான காரியங்களை செய்கிறதுல இன்னொன்று என்ன தெரியுமா? நம்மை பக்குவப்படுத்துவது என்பதே ஒரு அதிசயம். நம்மை பக்குவம் உள்ள மனுஷர்களாக மாற்றுவது என்பதை நான் சொன்ன பட்டறிவுன்னு சொன்ன பாருங்க. அந்த வழியாய் கொண்டு போகிறாரே, மரண பள்ளத்தாக்கில் ஊடாய் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். மரண பள்ளத்தாக்கினூடாய் கடந்து செல்ல வேண்டியது வரும். கர்த்தர் என்ன சொல்ல, அக்னியினூடாய் நடக்கும் பொழுது நீ என்ன செய்ய மாட்டாய், வேகாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். அக்னியினூடாய் நடக்கும் பொழுது நீ வேக மாட்டாய், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் தனியாக அல்ல. நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதையிலையும் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முன்னால நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாதைகள்லாம் கடந்து போனீர்களோ அந்த பாதைகள்லாம் கடந்து வந்தவன் நான். வியாதி படுக்கைகள், வறுமை, உணவில்லாமை, உடையில்லாமை, நல்ல வாகனம் இல்லாமை, தங்குவதற்கு நல்ல வீடு இல்லாமை, இன்னும் எத்தனையோ பேருடைய நிந்தைகள், எத்தனையோ பேருடைய பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஊழியம் செய்ய வேண்டுமா, தூக்கி எறிந்து விட்டு எங்கேயே போய்விடலாம் அப்படின்னு நினைத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நெருக்கத்தின் மேல் நெருக்கங்களை அடைந்ததான காலங்கள் உண்டு. தாவீது சும்மா ராஜாவாக முடியவில்லை. யோசேப்பு தானாகவே சும்மாவாகவே அவன் அதிபதியாக முடியவில்லை. அதே போல மோசே. அருமையானவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள் கடந்து செல்லுகிறோம் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார் என்கிறதை விட நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். மோசேக்கு எவ்வளவு அதிசயத்தை செய்தார் அப்படிங்கிறத விட மோசையை கொண்டு கர்த்தர் அநேக ஜனங்கள் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கோலை நீட்டின உடனே செங்கடல் என்ன செய்தது, பிளந்தது என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை அங்கீகரித்து அவனை என்ன செய்தார் சொன்னால் அவருடைய ராஜாவாக நியமிப்பதற்கு அவனை பக்குவப்படுத்தி விட்டார். எகிப்தின் ராஜாவாக மாறுவதற்கு 40 வருஷம் போதும், அங்கே கலாசாலையில் படித்தால் போதும். ஆனால் தேவனுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் ஒரு தலைவனாக, ஒரு ஆவிக்குரிய தலைவனாக அவனை கொண்டு அற்புதங்கள் செய்ய வேண்டும், அவனை கொண்டு அடையாளங்கள் செய்ய வேண்டும், அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்ய வேண்டும், நடத்தி கானானிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மறுபடியும் 40 ஆண்டுகள் அவனை வனாந்தரத்திலே, மீதியான் தேசத்திலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிற அந்த தொழிலை அவன் கையில கொடுத்தார். 40 ஆண்டுகள் அவன் ஆடுகளை என்ன செய்தான், மேய்த்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, அப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு நாளிலே வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்கிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்து பாருங்கள்.
அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வாசியுங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் ஒரு முட்செடியின் நடுவில் உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு தரிசனமானார். அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமாகிறார். சில சமயத்தில் ஆண்டவர் அக்கினியாத்தான் நமக்கு தெரிவார். சில சமயத்தில் அவங்க வீட்டில் போகும்போது மனைவி எப்படி தெரிவாள்? பட்சிக்கிற அக்கினியா தெரிவான். அப்படியா? அப்படி இல்லை யாரும். அப்படி யாருக்கா தெரிகிறாங்களா? கை உயர்த்த மாட்டீங்க. சாப்பாடு மத்தியானம் கிடைக்காது. எத்தனை சகோதரி சொல்றீங்க, என் புருஷன் வீட்டுக்கு வந்தாலே எப்படி இருக்கிறாரு? அக்கினியாத்தான் தெரிகிறாரு. பட்சிக்கிறது மாதிரி தான் வருவார். அப்படி தெரிகிறதா? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஆனால் சில சமயத்தில் இருக்கலாமே. சில சமயத்தில் இருக்கலாம். சில சமயத்தில் அக்கினியா இருந்தால் தான் அது நல்லது. பிள்ளைகள் சில சமயத்தில் தவறு செய்யும் பொழுது நாம் தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். மனைவி சரியில்லைன்னு சொல்லும்போது கடிந்து கொள்ளலாம். ஆஃபீஸில் ஸ்டாஃப் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கலாம். இங்கே இந்த அக்கினி ரூபத்தில் தேவன் அங்கே காட்சி கொடுத்தார் என்பதாக நம்ம அந்த வசனத்தில் படிக்கிறோம். அக்கினியிலிருந்து கர்த்தர் என்ன செய்தாராம்? பேசினார். அக்கினி நடுவிலிருந்து பேசினார் என்று சொன்னால் அக்கினியாக வெளிப்பட்டார். தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய the manifestation of God, தேவன் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறார் என்பதை பற்றி வேதத்தில் பார்க்கும் பொழுது வார்த்தையாக வெளிப்படுகிறார், கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்படுகிறார், அக்கினியாக வெளிப்படுகிறார். இன்னும் கடைசியில் பார்த்தால் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கரங்களை வைத்து கர்த்தருமாய் விடலலோயா. ஆகவே மாம்சத்திலே இருக்கிற 2 கண்கள், ஒரு மூக்கு, 2 காதுகள், இதை பார்த்து கொண்டு இவர்தான் தேவன் என்று நினைத்து விடக்கூடாது. இதுதான் கடவுள் என்று நினைத்து ஒரு போட்டோவை என்ன செய்து விடக்கூடாது, உருவாக்கி அங்கே வைத்து நீங்கள் ஆராதனை செய்து விடக்கூடாது. தேவன் அப்படி இல்லவே இல்லை. தேவன் எப்படி இருக்கிறார் என்கிறதை உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 1:26. அவைகளின் தலைக்கு மேலுள்ள 25லிருந்து படிங்க. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில், இது எதை குறித்து சொல்லப்பட்ட சேனைகள், அதாவது தேவ தூதர்கள், கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மேலிருந்து மண்டலம் அப்படிங்கிறது வான்வெளி. ஆங்கிலத்தை பைபிள்ல படித்தீங்கன்னா இருக்கு, வான்வெளி, தி ஸ்பேஸ். தூதர்கள் நின்று பாடு, அதாவது அங்கே தளர விட்டு கொண்டிருக்கிறார்கள், அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலே வான்வெளி, இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா அண்டத்துல, பேர் அண்டத்தில் என்ன சத்தம் பிறந்தது. அங்கிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. பேரண்டத்திலிருந்து சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள அந்த மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனம் அல்ல, சிங்காசனத்தின் சாயல். நல்ல கவனிக்கணும். சாயலும் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அந்த மனுஷ சாயலுக்கு ஒத்ததாக அங்கே தெரிந்தவர் அவர் அக்கினியாக மாத்திரமல்ல, அவர் மனுஷனா ரூபமாகவும் எடுப்பதற்கு, தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவரால் முடிந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். சில சமயத்தில் தேவன் அக்கினியாகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சொன்னார், சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு நீங்க இன்னொரு இடத்துல பாருங்க, அவர் சாட்டை எடுத்து அடித்து துரத்தினார். யாரை? தேவாலயத்தில் அங்கே புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அடித்து காசு பலகைகள் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவ்விதமாய் தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். யாருக்கு பட்சிக்கிற அக்கினி? ஏன் பட்சிக்கிற அக்கினியை வெளிப்படுவார்? அதாவது நீங்க ரட்சிக்கப்படும் முன்பாக அவர் உங்களுக்கு தரிசனம் தந்தாருன்னா பட்சிக்கிற அக்கினியை வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்தில் ஆண்டவர் இந்த பவுலுக்கு காட்சி கொடுத்தார். அவர் காட்சி கொடுக்கிற சமயத்தில் அங்கே என்ன உண்டாயிற்று? ஒரு சத்தம் கேட்டது, இடி முழக்கம்.
இடி முழக்கம் வந்தா கூடவே என்ன வரும்? மின்னலும் வரும். இடி முழக்கத்து கூட மின்னலும் வரும். ஆகவே அந்த மின்னலாக வெளிப்படுகிறார். ஒரு பயம், ஒரு பயம். இப்ப நமக்கு ஒரு பயம் வரணும். முள்ளில் உதைக்கிறது உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயே சும்மா இஷ்டத்துக்கு நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்கறது போல அவங்ககிட்ட கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறார்? பவுலிடத்துல கேட்கிறார். சவுலா இருக்கும் பொழுது முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமாம், இதுக்கு மேல ஏதாவது நீ செய்தேன்னா உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம சொல்றாரு. இடி முழக்கம், மின்னல் காட்சி கொடுக்கிறார். அவன் பார்த்த உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி fully completely he surrendered his life. முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை அக்கினியிலே காட்சி கொடுக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரோ, எச்சரிப்பின் தேவனாய் வெளிப்படுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உடனே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு காலில் ஒரு சின்ன தட்டு கிடைக்கும், இல்லைன்னா கையில் ஒரு ஃப்ராக்சர் வரும். இதை சாதாரணமாக அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் இந்த ஃப்ராக்சர் வந்தது, ஏன் இந்த விதமான ஒரு காரியம் எனக்கு வந்தது, ஏன் இந்த வாகனத்தை இப்படி சம்பவித்தது, எதனால இப்படி இப்படி ஏன் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தது, உடனே நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நாம் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம் வாழ்க்கையில அதிசயங்களை காண்பிப்பார். நம்மை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை அவர் செய்வார். நம்மை அதிசயமாகவும் அடையாளங்களாய் மாற்றுவார். கரங்களை கொட்டி கர்த்தர் மையப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு அதிசயத்தை விளங்க பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படிதான் மோசேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அக்கினியிலே வெளிப்பட்டார். அக்கினியிலே வெளிப்பட்டும் கூட சாமான்யமா அவன் சரிப்படலை. அவன் கடைசி ஆண்டவர் அவனோட பேசுறாரு. பேசி சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை என்ன செய், விடுவிப்பதற்கு நான் உன்னை 40 வருஷமா உருவாக்கி இருக்கிறேன். உன்னை உருவாக்கி உன்னை நான் ஒரு தலைவனாக உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது நீ பக்குவப்படுத்தப்பட்டவன், என்ன செய்ய வேண்டும்? 40 வருஷமா நான் உன்ல வேலை செஞ்சிருக்கிறேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்னுடைய வேலையை நீ வேஸ்ட் பண்ணிடாத, என்னுடைய கிரியை நஷ்டப்படுத்தி விடாதே என்று கர்த்தர் சொல்லாம சொல்லுகிறார். அவன் சொன்னான், வேற யாரையா பார்த்துக்கொள்ளும், வேண்டாம் விட்டுரும் அப்படின்னு கேட்டான். கர்த்தர் கடும் கோபம் கொண்டார் என்று நீங்கள் அங்கே என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். கடும் கோபம் கொண்டார் என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அதுக்கு பிறகு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை கொண்டு, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை ஆண்டவர் ஒரு தலைவனாக வைத்து அவனை கொண்டு அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயங்களை கண்டார்கள். உங்களை கொண்டு, தகப்பனை கொண்டு, தாயை கொண்டு, பிள்ளைகளை உங்களை கொண்டு, விசுவாசிகளை உங்களை கொண்டு சமுதாயம் அதிசயங்களை காண வேண்டும். எத்தனை பேர் கைகளை வைத்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்? ஆண்டவர், என்னை கொண்டு அதிசயங்கள் காணப்பட வேண்டும், என் குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னை கொண்டு அதிசயங்கள் நடக்க வேண்டும், இந்த சபையில என்னை கொண்டு அதிசயங்கள் நடக்க வேண்டும், உறவினர்கள் மத்தியிலே என்னை கொண்டு அதிசயங்கள் நடக்க வேண்டும், என் மூலமா அதிசயங்களை ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்கள். எல்லா தேவ சமூகத்தை பற்றி எழுப்பி நின்று ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சி உள்ளவனாக மாற்றுவீராக, என்னை பக்குவம் உள்ளவனாய் மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. பக்குவம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு, நாம் பக்குவம் உள்ளவனாய் மாறுவதற்கு எல்லாம் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பக்குவப்படுத்துவீராக, அதிசயங்களை காணும்படி என்னை பக்குவப்படுத்துவீராக, என்னை அதிசயமாய் மாற்றும்படி பக்குவப்படுத்துவீராக. ஆண்டவரே, நான் அநேகருக்கு அதிசயங்களை செய்யும்படியாய், என்னை கொண்டு அதிசயங்கள் செய்யப்படும்படியாய், செங்கடல்கள் பிளந்ததை போல, ஓ ஹல்லேலூயா, கண்மலைகள் பிளந்தது போல, தண்ணீர் அன்றைக்கு சுரந்து வந்தது போல, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படும்படியாய், விளங்க பண்ணும்படியாய் உங்களை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை அதிசயமாய் மாற்றுங்க, என்னை கொண்டு அதிசயங்களை செய்யணும், என்னை கொண்டு அற்புதங்களை செய்யணும். யாரெல்லாம் கரைக்கடை உயர்த்தி இருக்கிறீங்களோ, நீங்கள் உயர்த்தி இருப்பது எதற்கு தெரியுமா? கர்த்தர் உங்களை அவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், உங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்த வேண்டும் என்றால், உங்களை ஆவிக்குரிய நிலைமையிலே முதிர்ச்சி உள்ளவளாய் மாற்ற வேண்டும் என்றால், அவருடைய ஒரு பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்றால், அவருடைய ஒரு கருவியாய் மாற்ற வேண்டும் என்றால்,
அவர் உங்களை உருவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறீர்கள். கைகளை வச்சு என்ன உருவாக்குங்கப்பா, என்ன உருவாக்குங்க. அவன் 40 வருஷமாய் வனாந்திரத்தில் அவன் உருவாக்கப்பட்டது போல எனக்கு 4 வருடமா இல்லை ஆண்டவரே அதுக்கு மேலாக வைத்திருக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு கர்த்தாவை சீக்கிரமாய் ஆண்டவரே நான் உருவாக்கப்படுதலுக்கு ஒப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவா என் பாடுகள் மத்தியிலே, என் கஷ்டத்தின் மத்தியிலே, என் உபத்திரவத்தின் மத்தியிலே, இல்லாமையிலே, வெறுமையிலே நான் முறுமுறுக்க கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது, அதைரியப்பட்டு போகக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நான் உம்முடைய அதிசயங்களை நினைத்து உம்மை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை நான் சொல்லத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. விசுவாச வார்த்தையை நான் சொல்லணும் ஆண்டவரே. ஓ எதிர்மாறான வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. ஒருபோதும் ஆண்டவரே நான் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே நான் எப்போது நன்றியோடு உம்மை துதிக்கத்தக்கதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், மரண பள்ளத்தாக்கள் வந்தாலும், அதனுடன் நடக்கிற சமயத்தில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்று. அக்கினி என்மேல் வந்தால் ஆண்டவர் என்னை வெந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. அந்த முச்செடி அழிந்து போகாதபடி, அவிந்து போகாதபடி இருக்கத்தக்கதாய் கர்த்தர் முச்செடியோடு கூட இருந்தது போல உன் வாழ்க்கை தகுதி இல்லாமல் இருந்தாலோ கர்த்தர் உன்னை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை முதிர்ச்சி உள்ளவனாய் மாற்றும்படி கர்த்தர் நீ அழிந்து போகாதபடிக்கு உன்னை காக்கும்படிக்கா அவர் உன்னோடு கூட இருந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இன்னும் அவர் கூடவே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடுகளிலே அழிந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், you will never be destroyed. நீ ஒருபோது நீ அழிந்து போகிறதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நீ கவலைப்பட வேண்டும். ஆண்டவர் உன்னை நடத்துவார் மகனே, ஆண்டவர் நடத்துவார். உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது வரையிலேயும், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிறது வரையிலேயும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உன் குடும்பத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்து முடிக்கிறது வரையிலேயும் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இந்த சபையிலே உன்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்கிறது வரையிலேயும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. Oh glory to God. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் அஸ்திவாரம் இயேசுவில் இருக்கிறது? சொல்லுங்க. நான் இயேசுவில் அஸ்திபாரம் போடப்பட்டவர், வசனத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டவர். எவ்வளவு புயல் அடித்தாலோ, எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலோ கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பிலே நிலைநிறுத்துவார், விசுவாசத்தில் நிலைநிற்கும்படியான கிருபைகளை தருவார். கைகளை வைத்து கேளுங்க, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை பலவீனத்திலே உம்முடைய கிருபை விளங்கட்டும், உம்முடைய பலன் விளங்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Glory to God. எல்லாம் சேர்ந்து சத்தமாய் பாட போகிறோம். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மாலை. இயேசு நான் என்றும் நம்பும். once again சத்தமா இந்த வார்த்தையை சொல்லி பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மாலை. இயேசு நான் என்றும் நம்பும். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் நீரும் கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் நீரும் கையிலே. அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்
கண்மலை. இயேசு நான் என்றும் சத்தமா எல்லாரும் பாடுவோம் விசுவாசத்தோடு. சீயோனிலே என் பீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. தகப்பனே, எங்களுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவாகிய நீ. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், கர்த்தாவே எங்களை நீ உருவாக்குகிறீர். எங்களை ஆண்டவரே பயன்படுத்தும் ஒரு கருவியாக, அதிசயங்களை எங்களை கொண்டு செய்யும்படியாக, எங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு நீ தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு கூட பாடுகள் மத்தியிலே உம்மை துதிக்க 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறது போல, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று உம்மை துதிக்கத்தக்கதாக விசுவாசத்தோடு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளெல்லாம் அவனை விடுவிப்பார் என்று தாவீது சொன்னது போல உம்மை துதிக்க உம்முடைய வாக்கு தத்தங்களை சொல்லி உம்முடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு காத்திருக்க எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தங்களை ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அற்புதங்களாய் மாற்றுவீராக, அடையாளங்களாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளையும் தெய்வ பிள்ளைகளையும் கொண்டு அவர்களுடைய சமுதாயத்தில் அவருடைய இருக்கிறதான இடங்களிலே அற்புதங்களாய் மாற்றுவீராக. அதிசயங்களை இவர்களுடைய வாழ்க்கையிலே பிறர் காணத்தக்கதாக இவளை பயன்படுத்தும். அதற்கு தகுதி உள்ளவளாய் மாற்ற வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களும் கூட இன்று என்னுடைய நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.